மனிதன் வந்து அப்படியே ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து அப்படியே மேலே நோக்கி யூரோஷியா வழியாக நடக்கிறான். அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய உயிரினங்கள் இருந்தது. ஆங்கிலத்தில் மெகாஃபானா அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெகாஃபானா பெரிய உயிரினம்னா யானை, பெரிய ஒட்டகச்சிவிங்கி, பெரிய காண்டாமிருகம் தான் நமக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மெகாஃபானா. ஆனால் இவற்றை விட பல மடங்கு எடையுள்ள உயிரினங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. மாமூத் அப்படின்னு பேர். யானையை விட ரொம்ப, யானைக்கு ஒரு பெரிய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல டன் எடையுள்ள யானையை விட பெரிய எடையுள்ள மாமூத் அப்படிங்கிறத இன்னைக்கு காணோம். இன்னைக்கு எங்கேயுமே நீங்கள் மாமூத்தை பார்க்க முடியாது. எப்போ மனுஷன் அந்த ஏரியாவுக்குள்ளே போனான்னா அங்கே மாமூத்தெல்லாம் இறந்து போச்சு. மடகாஸ்கர்னு ஆப்பிரிக்கா பகுதியில் இருந்தக்கூடிய ஒரு தீவுகளில் யானை பறவை அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். எலிஃபண்ட் பேர்டு அப்படிம்பாங்க. அந்த எலிஃபண்ட் பேர்டு இன்னைக்கு காணோம். ஒவ்வொரு பறவையும் வந்து கிட்டத்தட்ட 1/2 டன் வரைக்கும் எடை இருந்திருக்கும். மிகப்பெரிய இறக்கைகள் கொண்ட பறவைகள், அதை காணோம். டோடோ பறவைன்னு சொல்லுவாங்க, அது இல்லை இன்னைக்கு. ஆஸ்திரேலியாவில் இருந்த மிகப்பெரிய கங்காருக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்குற கங்காரு இவ்வளோ உயரம் தான் இருக்குது. அதை விட மிகப்பெரிய கங்காருக்கள் இன்னைக்கு இல்லை. ஆனால் என்ன முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, எப்போ இவையெல்லாம் காணாமல் போச்சு அப்போ அங்கெல்லாம் மனுஷன் போய் நின்றுருக்கான். மனுஷன் அங்கே போனதுக்கும் இந்த உயிரினங்கள் காணாமல் போனதுக்கும் ஒரு ஒற்றுமையை சொல்கிறாங்க.